ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாட்டுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கடனில் ரொம்ப தத்தளிக்குது, தமிழ்நாடு ஏதோ மிகப்பெரிய தத்தளிப்பில் இருப்பதை போல் இவர் பேசினாரா இல்லையா? ஆனால் இன்றைக்கி இவர் ஆட்சிக்கு 30 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியை யாராலும் கொடுக்க முடியாது. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் மோடிக்கு முன்பு 8 பக்கத்திற்கு விஜய் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குமூலம் அத்தனையுமே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். அது மட்டுமல்லாது உச்சநீதிமன்றம் விஜய்க்கு மிகப்பெரிய செக்மேட்டை வச்சுருக்கு. அந்த செக்மேட் என்ன, விஜய் இன்னமும் அந்த விஷயத்தில் திசை திருப்பல் வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் ஆட்சி மீது நான் வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளுமே ஒரு பொய் தான், நான் பொய் சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சேன், என்னுடைய பதவி ஆசைக்கு தான் ஆட்சியை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 பக்கத்திற்கு விஜய் அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குமூலம் மொத்தமும் இப்போ நம்ம கையில் இருக்குது. அந்த வாக்குமூலத்தில் முதல் வாக்குமூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்னங்க சொன்னார், பதவியேற்பு விழாவுலையே இவர் பதவியேற்கும் போதே தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது, உள்ளே போய் என்னன்னு பார்த்தா தான் தெரியும் எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக மோசமாக தமிழ்நாடு கஜனாவே காலியாக இருப்பதை போல் இவர் பேசினார். ஆனால் இவர் கொடுத்த அந்த 8 பக்க வாக்குமூலத்தில் 2வது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாரு, உலகளாவிய அளவில் நிலவும் நிச்சயமற்ற பொருளாதார சூழலுக்கு இடையிலும் தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பொருளாதாரமாக திகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்கா ஈரான் போர், ரஷ்யா உக்ரைன் போர், இப்படியெல்லாம் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் உலக நாடுகள் எல்லாம் பாதிச்சிருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது, அதுவும் இந்தியாவிலே 2வது பொருளாதாரமாக முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் விஜய். என்ன விஜய் 30 நாளில் இந்த 2வது இடத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருச்சா? இல்லை. அப்போ யார் இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றினது? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தானே. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் கொரோனாவுக்கு பின்னாடி அவர் செய்த அத்தனை பணிகளுமே தமிழ்நாட்டை 2வது பொருளாதாரமாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடிக்கு முன்பே விஜய் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, எந்த வாய் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி சரியில்லை, கஜனா காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னதோ அதே வாயை 30 நாளுக்குள்ளேயே அந்த பல்ட்டி அடிக்க வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட பணிகளை அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. இவரை நம்பி, விஜயை நம்பி வாக்களித்த மக்கள் விஜய் வாயாலேயே உண்மை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படுது. பாருங்க, இதெல்லாம் தாவேக்காவுக்கு போதாத காலம். அடுத்த 2வது வாக்குமூலம் இவர் என்ன தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? தேர்தல் பிரச்சாரத்துலலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பாத்ரூம் கூட போயிட்டு வர முடியல, எங்கே பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வாய் பேசினார் இந்த விஜய். ஆனால் டெல்லியில் போய் தானே சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, பெண்களுடைய கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது அப்படின்றாரு. அதாவது பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்லைப்பா, கல்வியிலையும் சிறந்திருக்கு, சுகாதாரத்துலேயும் சிறந்திருக்கு, அதே போல் பொருளாதார முன்னேற்றத்திலையும் சிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். எந்த வாய்? இதே வாய் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னது. அதே வாய் பாதுகாப்பை தாண்டி பெண்கள் எல்லா துறையிலும் வளர்ச்சி அடையக்கூடிய வேலையை தமிழ்நாடு செய்திருக்கிறதுன்றாரு. யார் 30 நாளில் பண்ணீங்களா? ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் பண்ணது. அது மட்டுமல்ல, இவர் இன்னொரு விஷயத்தையும் அதில் சேர்த்து சொல்கிறாரு. இந்தியாவிலேயே தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்றாரு. 42% பெண்கள் எப்போ 30 நாள்லேயே வேலைக்கு போயிட்டாங்களா? அப்போது இந்த 42% பெண்கள் வேலைக்கு போவதற்கான காரணம் யார்? இவர் குறை சொன்ன திமுக ஆட்சி தான். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு கையெழுத்தை போடுறாரு. முதல் கையெழுத்தே கலைஞர் விடியல் பயணம் சொல்லிட்டு, அந்த பயணம் இலவசமாக பெண்கள் பேருந்துகளில் பயணம் பண்ணலாம் சொன்ன பிறகுதான் வீட்டில் இருந்த பல பெண்கள் வேலைக்கு போனாங்க, தொழில் முனைவோர்களாக மாறினாங்க, பல பொருளாதார முன்னேற்றத்தை அவங்க அடைஞ்சாங்க. இதெல்லாம் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இப்படி பெண்களுடைய வளர்ச்சியில் பங்கெடுத்து 42% பெண்கள் தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறார் ஸ்டாலின். நான் என்ன கேட்குறேன், விஜயை பார்த்து, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா?
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியுமா? அந்த தொழிற்சாலையிலே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த வேலையிலே அவங்களால நீடிக்க முடியுமா? அப்போது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததுனால தான் இவங்க இவ்வளோ தூரத்திற்கு 42% பேர் வந்து தொழிற்சாலையில் போய் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் சீனாவுக்கு ஈக்குவலான வளர்ச்சி, உலகளாவிய அளவுக்கு வளர்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார். ஆனால் பொய்யை மட்டுமே சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மகளிரை ஏமாற்றி அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஏதோ தமிழ்நாடு முழுவதும் நடப்பதைப் போல, ஏதோ வட இந்தியாவில் நடப்பதைப் போல, தமிழ்நாடு வட இந்தியாவை மாறியதைப் போல பிரச்சாரம் செய்த விஜய் இன்னைக்கு வாக்கு மூலமாக போய் என்ன கொடுக்குறாரு? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பெண்களுக்கு எல்லா வசதியும் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி அடுக்கி இருக்கிறார். இது மட்டுமா? கடைசி அவர் டேக்லைனில் முடிக்கிறாரு, நிதி பொறுப்புணர்வு. அதாவது இவர் கஜனா காலி, கடன் வாங்கியிருக்கிறாங்க, பொருளாதாரம் மோசமாக இருக்குலாம் சொல்லிட்டு அங்கே போய் என்ன சொல்கிறாரு? நிதி பொறுப்புணர்வோடு செயல்பட்டோமா, அதே போல் சமூக முன்னேற்றம், மக்கள் தொகை நிலைநிறுத்தம், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றார். ஏன்னா தமிழ்நாட்டை சொல்கிறாரு. அப்போ இவர் வாயாலேயே நிதி என்பது பொறுப்புணர்வோடு கையாளப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சமூக முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். விஜய் தாவாயாலேயே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி பொதுமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எப்படிப்பட்ட ஒரு பொய்யை உங்கள் முன்னால் பேசி உங்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கிறார், ஏமாற்று பேர் வழியாக இவர் இருந்திருக்கிறார் அப்படின்றத இப்போதாவது உங்களுக்கு புரியுதா? எப்படிப்பட்ட தமிழ்நாடாக இருந்துச்சு இந்த 30 நாட்கள்? நம்ம எப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்குறோம்? தொடர் மின்வெட்டு. இன்றைக்கி ஒரு மின்வெட்டுனால ஒரு பாட்டி இறந்து போயிருக்கிறாங்க. மின்சாரம் இல்லாதனால வெண்டிலேட்டர் ஆஃப் ஆகிருக்கு. அம்மா உணவகத்தில் சிறந்த உணவு கொடுப்பதாக விஜய் அவர்கள் உத்தரவிட்டதாக சொன்னாங்க. அழுகி போன காய்கறிகளை அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏவே பார்த்து ஆய்வு பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 20 ரூபா 30 ரூபா ஆகக்கூடிய சூழலை பார்க்குறோம். டாஸ்மாக் கடைகள் 217 மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி மூடவே இல்லைன்ற தகவல் எல்லாம் வருது. பெண்களுக்கு பாதுகாப்பு சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னாங்க. ஆனால் சிங்கப்பெண் திட்டம்ன்ற பேரில் எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னா பஸ்ஸு, பார்க்கு, மாலு, தேட்டருன்னு போயிட்டு விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சாரத்தை பண்ணக்கூடியதற்கு தான் இந்த சிங்கப்பெண் திட்டமே ஆரம்பிக்கப்பட்டுச்சான்னு தெரியல. அந்த அளவுக்கு 30 நாட்களில் எவ்வளவு தூரத்திற்கு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் யாரால் வந்தது? விஜய் அவர்களுடைய பொய்யை, அந்த சினிமாத்தனத்தை நம்புறதுனால நமக்கு ஏற்பட்ட அந்த விளைவு. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பகிரங்க மன்னிப்பு கேளுங்க. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நான் உங்கள்கிட்ட பொய் தான் சொன்னேன், என்னுடைய பதவி ஆசைக்காக ஸ்டாலின் ஆட்சி மீது பொய் சொன்னேன், நான் ஒரு ஏமாற்றுத்தனத்தை தான் செய்து தான் ஆட்சியை பிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி குறை சொல்லி நீங்கள் பேசியிருக்கணும். ஆனால் அங்கே போய் மாற்றி பேசிட்டு இங்கே வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை குறை சொல்லி பேசுனது எப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடாக நீங்கள் அம்பலப்பட்டு போயிருக்கீங்க பாருங்கள். விஜய் மன்னிப்பு கேட்பாரா? டெல்லிக்கு போனால் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கோவை மெட்ரோ என்னாச்சு, மதுரை மெட்ரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாருன்னு பார்த்தா இவர் போய் கோவை எய்ம்ஸ் வேணும்னு கேட்டிருக்கிறார். எங்கள் மதுரை எய்ம்ஸையே 7 வருஷமாக கட்டி பிடிக்காமல் இருக்காங்க, இவர் போய் கோவை எய்ம்ஸை கேட்குறாரு. அதனையும் தமிழ்நாட்டை தாழ்த்து கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? அதாவது உயர்ந்த மருத்துவ சிகிச்சையை வலுப்படுத்துவோம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கல்வியை வழங்கவும், தரமான மருத்துவ சேவைகள் மக்களுக்கு எளிதில் கிடைக்கவும் எங்களுக்கு எய்ம்ஸ் கொடுங்கன்றாரு. பாஸ், தமிழ்நாடு தான் சுகாதாரத்துறையில் இந்தியாவிலே நம்பர் 1. இங்கே வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றாங்க. ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாட்டி கூட சென்னைக்கு தான் வராங்க. ஏன் சோனியா காந்தி அவர்கள், அதே போல் ராஜ்நாத் சிங்கோடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் சிகிச்சை பெறாங்களே தவிர நீங்கள் புகழ் பாடக்கூடிய எய்ம்ஸுக்கெல்லாம் யாரும் போகல. அப்போ எய்ம்ஸ் வந்தால் தான் தரமான கல்வி மருத்துவ கல்வியை கொடுக்க முடியும், எய்ம்ஸ் வந்தால் தான் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை தாழ்த்தி இப்படி அடிமையாக அடிபணிறீங்களே, கேவலமாக இல்லையா? இவர் இந்த விஷயத்தில் மட்டும் அடிபணிலைங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் திமுக அரசு 90:10 அப்படின்ற இருந்ததை 60:40 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மாற்றினதுனால எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி சுமை ஏற்படுத்துறீங்க, எல்லா திட்டத்தையும் எங்கள் தலையிலே கட்டிங்கன்னா அப்புறம் என்னதானா நீங்கள் பண்ண போகிறீங்க, எங்கள் வரியை வாங்கி என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பள பாக்கியிலேருந்து எல்லாரும் வச்சுருக்கிறீங்க, எப்போங்க அதெல்லாம் விடுவிக்க போகிறீங்கன்னு சொல்லி போராடி இந்த திட்டத்தை பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க திமுக அரசு. ஆனால் அதை விஜய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? போயிட்டு ஐயா நாங்கள் நீட் இடத்துல கையெழுத்து போடுறோம், இந்த விஜி ராம் திட்டம் அதாவது 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கயா, ஒத்துழைப்பு கொடுங்கயான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதாவது ஒன்றிய அரசு இந்த திட்டத்தின் கீழே 60% பணமான 7500 கோடியை இப்போ அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அலாட் பண்ணிட்டான்னு அது கொடுக்கல, ஒவ்வொரு ரிலீஸாக பண்ணுவாங்க.
அப்போ ஒரு தடவை அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இவனும் ஒரு 40% பணத்தை போடணும். அப்போ தான் அந்த ஸ்லாட்டு முடியும், அடுத்த ஸ்லாட்டுக்கு பணத்தை ஒதுக்குவாங்க. அப்போ 7500 கோடி 60% ஒன்றிய அரசு ஒதுக்குனா நாம் 40% 5500 கோடி கொடுக்கணும். உங்கள்கிட்ட காசு இருக்கா? கஜானா காலின்னு சொல்கிறீங்க, எப்படி இந்த காசை கொடுப்பீங்க? நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதுக்குங்க நீங்கள் பெண்டிங் வச்ச காசை கொடுங்க, சம்பள பாக்கியை கொடுங்கன்ற வார்த்தை உங்களுக்கு வரலை. ஆனால் 40% பணத்தை இதுக்கு மட்டும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடியோட திட்டத்துக்கு மட்டும் காசு இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? இந்த உச்சநீதிமன்றம் விஜய்க்கு மிகப்பெரிய செக்மேட் வச்சுருக்கிறாங்க. மேகதாது விவகாரம் எவ்வளோ பெரிய விவகாரமாக இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வாய் திறந்து இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் DK சிவகுமார் கர்நாடக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திலே போயிட்டு இந்த மேகதாது அணை கட்டணும்னு சொல்லி பேசுகிறாரு. தனியாக மோடி நிர்மலா சீதாராமனை சந்தித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு ரத்தாயிருக்கு, தள்ளுபடியாயிருக்கு, எந்த தடையும் இப்போ இல்லை, எங்களுக்கு மேகதாது அணை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் விஜய் கர்நாடக முதலமைச்சரை அங்கே வச்சுக்கிட்டு எல்லா முதலமைச்சர்களுக்கு முன்னும் மேகதாது அணை பற்றி பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கெலாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்றாரு. உங்களுக்கு நிறைய திட்டங்கள் எய்ம்ஸ்லாம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் மேகதாது அணை பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு கோயில், கர்நாடகாவில் இருக்க கோயிலில் போயிட்டு ஆட்சியை பாதுகாப்பதற்கு ஒரு யாகம் நடத்திட்டு வர்றாரு. எவ்வளோ பெரிய ஒஸ்டான ஒரு விஷயம். விவசாயிகளை ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்குறேன்ற பேரில் கடனை தள்ளுபடி பண்ணாமல் முதுகில் குத்துனீங்க. இப்போ மேகதாது அணையும் அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா தண்ணி வராது, பஞ்சம் விட்டு தமிழ்நாடு எப்படி மின்வெட்டை சந்திக்குதோ அது போல் உணவுப் பொருட்கள் இல்லாமல் கடுமையான பஞ்சத்தை நம்ம சந்திச்சிருவோம். விவசாயிகள் எல்லாருமே வாழ்வாதாரத்தை இழந்துருவாங்க. கத்தி படத்தில் நடித்தா மட்டும் போதாது பாஸ், விவசாயிகளுக்கு உண்மையான ஆதரவோடு நீங்கள் செயல்படணும். அப்போ உங்கள் ஆட்சி கட்டிலில் ஒரு காலாக இருக்கக்கூடிய காங்கிரஸை பகச்சிக்கிற கூடாது என்பதற்காக தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களா? உச்சநீதிமன்றத்தை வழக்கு எப்படி தள்ளுபடியாச்சு? உடனடியாக மேல்முறையீடு அடுத்த அமர்வுக்கு நீங்கள் போயிருக்கணுமா இல்லையா? கூடுதல் நீதிபதிகள் அமர்வு கேட்டிருக்கணுமா இல்லையா? அல்லது மோடி நிர்மலா சீதாராமன் வலுவான உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? காரை மட்டும் தனியாக கூட்டிட்டு இருந்த செய்தியை பரவலாக பரப்புறீங்களே, மேகதாது அணை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவே இல்லையே, ஏன்? இதில் விஜயுடைய இரட்டை நிலைப்பாடு அம்பலமாக இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்ம மும்மொழி கொள்கையை செயல்படுத்த முடியாது, நாங்கள் PMSRI ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். 10,000 கோடி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னார். மோடி அவர்கள் இதற்காகவே பல ஆயிரம் கோடியை நிப்பாட்டி வச்சார். இப்போ இருக்கக்கூடிய நிலுவைத் தொகை பார்த்தீங்கன்னா 3284 கோடி ஒருங்கிணைந்த திட்டத்திற்கு, கல்வி திட்டத்துக்கு மட்டும் கொடுக்கணும். இதை போய் இவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, எந்த நிபந்தனையும் இல்லாமல் காசை கொடுங்கன்றார். நீங்கள் கேட்டால் கொடுத்துருவாங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் அதிர்ந்தே பேச மாட்டேறீங்க? பாஜகன்னு வந்தால் மட்டும் பம்மி பேசுவதற்கான காரணம் என்ன? PMSRIயை ஏற்றுக்கொள்ள முடியாது, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது, கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா முதலமைச்சர்களுக்கு முன்னாடி மோடியை பார்த்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கெத்து. ஆனால் அங்கே போய் பணிஞ்சு ஐயா ஏதாவது பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, வெக்கமா இல்லையா? இதே விஜய் தேர்தலுக்கு முன்னாடி என்னங்க சொன்னார், அதாவது திமுக வாங்கணுமா, அது அவங்களுடைய உரிமையா, பாஜக என்பது கொடுக்கணுமா, அது அவங்களுடைய கடமையா. ஆனால் அதை செய்யாமல் LKG UKG பையன் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பணத்தை கூட, நிதியை கூட வாங்க தெரியாதான்னு சொல்லி கேட்ட இதே வாய் இன்றைக்கி போய் மோடிட்ட ஐயா 3284 கோடி ரூபாயை கொடுங்கன்னு கேட்குது. அப்போ நீங்கள் போகிறதுக்கு பேர் என்ன? பால்வாடி பையனுடைய சண்டையா? இதே மாதிரி தாங்க தேர்தலுக்கு முன்னாடி நீட் மட்டும்தான் உலகமா, நீட் தேர்வு இல்லைன்னா என்ன வேறு படிப்பு இல்லையான்னு சொல்லி பேசின வாய் அங்கே போயிட்டு நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கயான்னு சொல்லி கேட்குது. எப்படி ரத்து பண்ணுவான்? நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதையே கண்டுகொள்ளாத ஒரு நபர் இவர் போய் பேசணுன்னே கொடுத்துருவாங்களா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு மாற்றமே இல்லாத ஒரு நிலை உருவாயிருக்கு பாருங்க. கேவலம் பாஜகவோட அட்லீஸ்ட் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதுலேயுமே மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஓட்டு போட்ட ஒவ்வொரு மக்களும், விஜய்க்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கி தலைகுனியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கூட சரி போன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறலாம். ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவர் சொல்கிறாரு போயிட்டு தமிழ்நாட்டை நான் 2035 $1.5 trillion பொருளாதாரமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த ஒரு காமெடி வரும் பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜ் காமெடி, 1000 2000 4000 8000 பிம்பிலாக்கி பிலாப்பி அப்படின்வாங்க. அது மாதிரி ஸ்டாலின் என்ன $1 trillion 2030 அடையிறாரா? நான் ஒரு 0.5 ஏற்றிக்கங்க, 1.5 trillion 2035 அடையிறேன் அப்படின்ட்டு இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் இதற்காக பொருளாதார வல்லுநர்களை நியமனம் பண்ணார். அதற்காக இவர் அவங்க ஆலோசனையை பெற்று வெளிநாட்டுக்கு போய்
ஃபோர்டு தொழிற்சாலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து காலியாகுது. தமிழ்நாட்டில் காலியாகக்கூடிய நேரத்தில் தான் குஜராத்லேயும் காலியாகுது. அப்போது குஜராத்தில் அந்த ஃபோர்டு தொழிற்சாலை இருந்த இடத்த டாடா மோட்டார்ஸ் கொடுக்குறாரு மோடி அவர்கள். மோடி அவர்களாலேயே ஃபோர்டு தொழிற்சாலையை திரும்ப இந்தியா கொண்டு வர முடியல, தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு கொண்டு வர முடியல பிரதமராக இருந்தும் கூட. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக ஃபோர்டு தொழிற்சாலையை பேசி தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு நிறுவனம் நஷ்டம் என்று மூடிவிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி தொழில்துறை அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா அவர்கள் மூலமாக அந்த ஃபோர்டு தொழிற்சாலையை மீண்டும் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்தார். எவ்வளோ பெரிய சாதனை, அப்படிப்பட்ட சாதனைகளை பண்ணார். அத்தனை தொழிற்சாலையும் வந்துச்சு, வின்ஃபாஸ்ட் நிறுவனம்லாம் வந்துச்சு, எவ்வளவோ நிறுவனங்கள் முதலீடு பண்ணாங்க, அவ்வளவோ வேலை வாய்ப்புகள் உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணுறீங்க? இருக்கக்கூடிய கம்பெனிகளும் வெளியே போயிட்டுருக்கு ஆந்திராவை நோக்கி. தடுப்பதற்கு ஒரு விஷயமே இல்லை. மின்வெட்டு தொடர்ச்சியாக நடந்தால் எந்த தொழிற்சாலையாவது முதலீடு பண்ண வருவாங்களா? இருக்கக்கூடிய தொழிற்சாலையும் இங்கேருந்து வெளியே தானே போவாங்க. அப்போ ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, 1 மாதம் 2 மாதத்தில் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலைக்கு நீங்கள் நம்பிக்கை விட்டுறீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிட்டான், அவன் பார்த்தீங்கன்னா மின்வெட்டை வேணும்னே கருப்பாடுகளை வச்சு பண்ணுறான், ஹார்ட் டிஸ்க் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் பொது ஜனத்தை ஏமாற்றலாம், நிறுவனங்களை ஏமாற்ற முடியாது. அப்போது இந்த நிறுவனங்கள் அத்தனை வெளியேறுச்சுன்னா அதில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுடைய நிலைமை என்னாகும்? பொருளாதாரம் என்னமாகும்? அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பெரிய அதல பாதளத்துக்கு போகும்? பெருநிறுவனங்களுடைய சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய அத்தனை நிறுவனங்களுமே தொடர்ச்சியாக மின்வெட்டால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய நிலைமை என்னாகும்? சம்பளம் கொடுக்க முடியுமா? ஏற்கனவே சிறு குறு தொழில் மோடி ஆட்சியில் மிகப்பெரிய அதல பாதளத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கூடுதலாக உங்கள் பங்குக்கு மின்வெட்டு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நான் $1.5 ட்ரில்லியன் மாற்றுவேன், 2035 மாற்றுவேன் அப்படின்னா என்ன என்னால் பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு ரீல்ஸ் போட்டால் உங்களுக்கு தொழிற்சாலைகள்லாம் வந்துடுவாங்களா? ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே மோடி மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த நிறுவனத்தை வரவிடாமல் மிரட்டிக்கிட்டு இருந்தார். நீங்கள்லாம் ஒரு ஆள்னு அவர் உங்களை ஈஸியாக இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா நிறுவனங்களும் ஆந்திராவுக்கு போகுது. இதுதான் விஜயுடைய யதார்த்த முகம். இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் எந்த அளவுக்கு தாவை காட்சி கேடுகட்டத்தனமாக இருக்குன்றது தெரியும். 30 நாளில் எவ்வளவு கஷ்டங்களுங்க. 1 மாதத்துக்கே எப்படின்னா இன்னும் 4.25 வருஷம் இருக்குங்க. எப்படிங்க இந்த ஆட்சியில் மக்கள் சகிச்சுக்கிட்டு வாழ முடியும், சகிச்சுக்கிட்டு போக முடியும்? இப்போவே அவ்வளவு கொடுமைகள், பாலியல் கொடுமையிலேருந்து மின்வெட்டிலேருந்து எல்லாமே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. தாவேக காரணம் வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டியிருக்கான் அப்படின்றதெல்லாம் வெளியே வருது. கூட்டணி கட்சியில் புதுசாக சேர்ந்த கம்யூனிஸ்டுகளே சிபிசிஐடி விசாரணைக்கக்கூடிய இருக்குது. இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் இல்லை. மேகதாது அணை கட்டால் தமிழ்நாடு பஞ்சமாகும். இப்படி தமிழ்நாட்டை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு பாஜக கூட அனுசரித்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படிங்க முடியும்? தமிழ்நாடை தயவு செய்து காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்குது. 4.25 வருஷம் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்னு தெரியல. தயவு செஞ்சு விஜய், உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரிலனா நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. மறுதேர்தல் கூட வைங்க, மக்கள் நல்ல முடிவை எடுக்கட்டும், தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டோம். இதான் நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை. நன்றி.